ஹலோ விவர்ஸ், வரப்போகின்ற மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் சரியாக 3:20 மணிக்கு கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகுது. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு விதமான பயமானது ஏற்படுங்க. காரணம் என்னன்னா, கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் கிரகணம் என்று சொன்னாலேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடும். மேலும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது கிரகணமானது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. மேலும் இந்த கிரகணம் எல்லாத்தையும் வைத்து தான் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதும் கெட்டதும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் மாற்றங்களானது ஏற்படக்கூடும் என்பது குறித்தும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதோடு மன நிம்மதியானது கிடைக்கும், சந்திர தோஷமும் குறைய ஆரம்பிக்கும். அதோடு கடகராசி நேயர்கள் இந்த ஒரு சந்திர கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த 2 பொருட்களை மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாகவும் இந்த கிரகணத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷ பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனவே அந்த 2 பொருட்கள் என்ன, மேலும் ஜோதிட ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3/3/2026 வரப்போகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் சரியாக 3:20 மணிக்கு இந்த சந்திர கிரகணமானது ஆரம்பித்து இரவு 6:47 வரைக்கும் இந்த கிரகணமானது கிட்டத்தட்ட நீடிக்க போகிறது. இதன் பிறகு ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்துதான் கடகராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு மட்டற்ற மகிழ்ச்சியோடு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குங்க. தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதால புதிய நம்பிக்கையானது பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. தடைப்பட்ட பணிகள் எல்லாமே துரிதமாக நடைபெற்று முடியக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமானது இப்போது உண்டாக போகிறது. கடந்த கால விருப்பங்கள் தற்போது ஒவ்வொன்றாக நிறைவேற போகிறது. எதிரிகளால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக போகிறது. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே குறைய போகிறது. உடன் பிறந்தவர்களுடைய சந்திப்பு, அனுசரணை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உருவாக போகிறது. தந்தை வழி உறவுகளிடம் முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்துவீர்கள். ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், பள்ளி மாற்றம் என அவரவர் வயதிற்கு ஏற்ப மாற்றங்களானது உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே இப்போது கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. திருமணம், சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமைய போகிறது. அசையும் மற்றும் அசையா சொத்து தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகிறது. வாழ்க்கை துணைக்கு பூர்வீக சொத்தானது இப்போது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இப்போது பூர்வீக சொத்தானது கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஓரளவுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நீங்களுமே பார்ப்பீங்க. சிலருக்கு 2வது குழந்தையானது பிறக்கக்கூடிய பாக்கியமானது இப்போது ஏற்பட்டு இருக்கின்றது. அயல்நாடு செல்ல விசா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளால் கேன்சல் ஆகி இருந்திருக்குங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சரியாகி நீங்கள் வெளிநாடு போவதற்கான விசா எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதற்கு தேவையான கடன் தொகை எல்லாமே கிடைக்க போகிறது. பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களுடைய கருத்துக்களை மதித்து நடப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியானது கூடி உடல் நலமானது சீராக போகிறது.
போகிறது. உயர்கல்விக்கு விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் பெற வேண்டியது அவசியம். அதற்கு படிப்பில் அதீத கவனம் செலுத்த வேண்டியதும் மிக மிக அவசியங்க. ஸோ இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு வாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மாலை இல்லைனா பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் இரவு, அதாவது நீங்கள் வந்து அடுத்த நாள் போயிட்டு கூட வாங்க, பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த வித கோவில் இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோதுமையும் வெள்ளத்தையும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. அதாவது கோதுமையை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. ஸோ உங்களுடைய சக்திக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமையும் வெள்ளத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இதன் மூலமாக இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக ஏதாவது தோஷ பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே உடனடியாக நிவர்த்தி ஆகுங்க. அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்களுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களாகிய நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. மேலும் கடகராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணத்திற்கு பிறகு சுமாராக படித்த மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அளவுக்கு யோகமானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. இந்த நேர காலத்தில் நீங்களுமே உங்கள் சைடில் இருந்து கொஞ்சமாக முயற்சிகள் பண்ணாலுமே அதற்கேற்ப அதீதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலமே நீங்கள் விருப்பப்பட்டபடி மாறக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்திட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மன நிறைவோடு செய்து முடிப்பீர்கள். முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனால பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயமும் திருப்தியும் ஏற்படக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. காதல் முயற்சிகள் அனைத்திலேயுமே வெற்றியில் உங்களுக்கு முடியக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்கின்றது. ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய விருப்பமானது நிறைவேறப் போகிறது. சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் இடங்களால் பார்த்தீங்கன்னா சம்பவிக்க உள்ளதுங்க. அதாவது சூரிய மற்றும் சந்திர கிரகணம் 2 மற்றும் 8ஆம் இடங்களில் சம்பவிக்க உள்ளது. கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும், யாரையும் விட்டு வைப்பது கிடையாது. மனிதர்களாய் பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு சோதனை இருக்கத்தான் செய்யும். இதுவுமே கடந்து போகும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைத்தால் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா இனிய நாட்களாக அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல முன்னேற்றமானது இந்த கிரகணத்திற்கு பிறகு உண்டாக போகிறது. புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொது பிரச்சனைகளில் விவேகத்துடன் செயல்படுவீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். சேமிப்பானது பல மடங்கு உயரப்போகிறது. தாராளமான தன வரவால ஆடம்பர செலவில் ஆர்வமானது அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் அரசாங்க ஊழியர்களுடைய வாழ்வாதாரமானது ஒரு நல்ல நிலைமைக்கு உயரப்போகிறது. நெருங்கிய உறவினர்களுக்கு அவசரத்திற்கு பணம் கொடுத்தால் திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் மனசங்கடம், பகை அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. அரசு அங்கீகாரம் இல்லாத தனியார் நிதி நிறுவனங்கள்ல உபரி பணத்தை சேமிப்பதை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்திலேயுமே நல்லதுங்க. தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய நாட்களாகவே இனி அமைய போகிறது. மனதில் தெம்பு, தைரியம் எல்லாமே ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டமானது உங்களை வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லலாங்க. பேச்சை பார்த்தீங்கன்னா மூலதனமாக கொண்டவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வருமானமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. தொழிலுக்கு அரசுடைய மானியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. லாபமானது அதிகரிக்கும். நல்ல தசாபுத்தி நடைபெறக்கூடிய பட்சத்தில் புதிய தொழில் நீங்கள் தாராளமாக துவங்கலாம். பழைய கூட்டாளி விலகலாம். திறமையான தொழில் பங்குதாரர் எல்லோருமே இப்போது கிடைப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னின்று போட்டிகளை சமாளிப்பீர்கள். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலேயுமே வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. அஷ்டம ராகு ஆதிக்கம் உள்ளதால முதலீட்டாளர்கள் இயன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. மன சஞ்சலத்தை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. தற்காலிகமாக வேலையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமானது ஏற்படும். தடைப்பட்ட பதவி உயர்வானது கிடைக்க போகிறது.
உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவும் கிடைக்குங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க. அரசு ஊழியர்களுடைய சம்பள உயர்வு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. படிப்பிற்கு ஏற்ற மாதிரியான நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது. உத்தியோகஸ்தர்கள் கம்பெனி சார்பாக வெளிநாட்டில் சென்று பணிபுரிகின்ற வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது. யாரையுமே பகைத்து கொள்ளக்கூடாதுங்க. முன் யோசனை இல்லாத அவசரத்தனமான பேச்சு மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை தரும் விதமாக அமையும் என்பதால கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிறுத்தி நிதானமாக பேச வேண்டியது அவசியம். அதிகார பதவிகள் தேடி வரும். கட்சி மேலிடம் உங்களுக்கு முக்கியத்துவத்தையும் பதவியையும் கொடுக்கும். 2 கேது இருக்கும் வரைக்கும் யாரையும் நம்பி ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க. கூட்டணி கட்சிகள் நண்பர்கள் உங்களை எப்போதுமே வேண்டுமென்றாலும் கவிழ்த்து விடலாம். எதிர்கட்சியினருக்கு சாதகமான காலமாக இருக்கும். பதவியை தக்க வைக்க ஊராக அலைந்து விரயமானது அதிகமாகும். சிலர் விரயம் என்றால் பொருள் விரயம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கௌரவம் குறைந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா விரயம் என்றுதான் அர்த்தம். பெண்கள் கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தாய் மற்றும் தாய் வழி உறவுகளின் ஆதரவும் சொத்தும் இப்போது கிடைக்கப் போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, பிறந்த வீட்டு சீர் என மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்து மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்கின்றது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பூமி யோகமானது உண்டாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.